ஹாய், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து இந்த ஈஸியான சிம்பிளான ஸ்மோக்கி ஐ லுக் எப்படி க்ரியேட் பண்ண தான் காமிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். ஸ்கின்லாம் நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்சீலர் அப்ளை பண்ணுங்கள். இங்கே நான் வந்து எசன்ஸோட கன்சீலர் எடுத்திருக்கேன். கன்சீலர் ஏன் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு க்ளீனான ஒரு பேஸ் கிடைக்கும். இப்போ நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், அன்இவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து கன்சீலர் அப்ளை பண்ணி ஒரு க்ளீனான ஒரு பேஸ் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு லூஸ் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிக்கோங்க. பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் சுகரோட ப்ரௌன் காஜல் பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரௌன் பென்சில் எடுத்து வெறும் என் ஐலெட்ஸில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ண போகிறது கிடையாது. இந்த காஜல் பென்சில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் மாதிரி ஒர்க் ஆகும். இன்னும் அந்த ப்ரௌன் ஐ ஷேடோ நல்லா பாப்பப்பாக தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேஸ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ப்ரௌன் ஸ்மோக்கி ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் எவ்ரிடே கூட வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். பிளாக்கோட கம்பேர் பண்ணும்போது ப்ரௌன் வந்து நல்லா நேச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரியும் தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் பிளெண்ட் பண்ணும்போது கூட அது மேலே நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. கையிலேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஐலெட்ஸ் நம்ம லைன் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம்ல, அது தாண்டி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஐ ஷேடோவுக்கு 2 பேலட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு பேலட்டில் வந்து பிளாக் ஷேட் இல்லை. நான் மேக்கப் ரெவல்யூஷன் சோஃபெக்ஸ் பேலட்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்விஸ் பியூட்டி பேலட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து நம்ம எங்கெல்லாம் காஜல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்தேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஏன் நான் ஸ்விஸ் பியூட்டி இதை யூஸ் பண்ணேன்னா மோஸ்ட்டாக அது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் இருக்குது. ஸோ இதை நல்லா பேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த எட்ஜஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ரௌன் ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சாஃப்டான ப்ரௌன் ஐ ஷேடோ. அந்த லைனே தெரியக்கூடாது, பியூட்டிஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக நான் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். நம்ம அப்ளை பண்ண லைட் ப்ரௌன் ஷேட் வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேடோட சீம்லெஸ்ஸாக நல்லா பிளெண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஐ ப்ரஷஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஈஸியாக பிளெண்ட் பண்ணிவிடும், நம்மளுக்கு அந்த எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது. அண்ட் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஸ்மோக்கி ஐ லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். என்ன அக்கேஷனுக்குமே சூட் ஆகும். இது பார்ட்டிஸ்க்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் எவ்ரிடே மேக்கப் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஓவர் த டாப் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்மோக்கி ஐஸ் எவ்ரிடே லுக்குக்கும் நல்லா சூட் ஆகும் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து காஜல் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து L18 காஜல் எடுத்து என்னோடய ஐலெட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நார்மல் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஐலைனர் அப்ளை பண்ணுவீங்களோ அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இது பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம இப்படியே பிளெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது எந்த டேரெக்ஷனில் அப்ளை பண்ணீங்களோ, இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனில் அப்ளை பண்ணல, ஸோ அது மாதிரியே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரௌன் ஸ்மோக்கி ஐயில் ஒரு பிளாக் டென்ட் இருந்தால் தான் இந்த ப்ரௌன் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இது வந்து நல்ல ஒரு அவுட்லைன் மாதிரி ஒர்க் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐ ஷேப் இருக்குல்ல, அதை இன்னும் டிஃபைன் பண்ணி காமிக்கும். இது கம்ப்ளீட் ஃபுல் போல்டு இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு போல்டு லுக் மாதிரி தெரியும். ஒன்ஸ் நான் இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா டார்க் ப்ரௌன் ஐ ஷேடோ, அதை வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அந்த பிளாக் லைனில் லைட்டாக பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக ஒரு பிளாக் லைன் தெரியுதில்ல, ஸோ இப்போ இதில் வந்து செட் பண்ணுறதுக்கு பிளாக் ஐ ஷேடோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சோஃபெக்ஸ் பேலட்லேருந்து இந்த பிளாக் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். இந்த பிளாக் லைன் நல்லா ஸ்மோக்கி எஃபெக்டோட சட்டலாக தெரியறதுக்காக நான் இதை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கோரல் ஷேட் எடுத்து நான் லைட் ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணியிருந்தால அதுக்கு மேலே லைட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். இது வந்து பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து காஜல் எடுத்து என் லோவோ வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது L18 காஜல். நான் மோஸ்ட்டாக இந்த லுக்குக்கு நான் வெறும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் 250-200 ருபீஸ்க்குள்ளே இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எல்லாராலையும் இது ட்ரை பண்ண முடியும்னு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேனோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே காஜலை வச்சு நான் டைட் லைன் பண்ணிட்டு லைட்டாக எட்ஜில் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். என் கண்ணோட ஷேப் நல்லா தெரியும் இப்படி பண்ணும்போது. இன்னர் கார்னர்லேயும் இந்த கோல் வச்சு நல்லா ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐ மேக்கப் வந்து சட்டிலாகவும் இருக்கும் அண்ட் எல்லா ஐ ஷேப்ஸ்க்குமே நல்லா சூட் ஆகும். இதை நீங்கள் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணுன்னா ஃபால்ஸ் ஐ லேஷஸ் அப்ளை பண்ணலாம். மஸ்காராவுக்கு நான் மாஸோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா லேஷஸை லென்த்தன் பண்ணும். நான் வந்து வெறும் மஸ்காரா மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா அந்த ஃபால்ஸ் ஐலேஷஸ் வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அது ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கும் என்னோடய ஐலெட்ஸ்க்கு. ஸோ அதனால் நான் வந்து அப்பர் லேஷஸ்க்கும் லோவர் லேஷஸ்க்கும் வெறும் மஸ்காரா மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இதோட நம்ம ஐ மேக்கப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, Saksha saying bye-bye and take care of yourself. Bye.